ராஜமாணிக்கம், இது அவனுடைய கோட்டை. இந்த இடம் எப்பவுமே பரபரப்பாக இருக்கும். வட்டிக்கு பணம் கொடுக்கறது, ரியல் எஸ்டேட், மார்க்கெட் டெண்டர் எடுக்கிறது, இப்படி ஏகப்பட்ட பிஸ்னஸ். வட்டி பணத்தை யாராவது டைமுக்கு கொடுக்கலனா இவங்க கிளம்பிடுவாங்க. ராஜமாணிக்கத்தோட ஆட்கள் ரொம்ப கொடூரமானவங்க. சொல்லப்போனால் இரக்கமே இல்லாதவங்க. பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக இவங்க எதையுமே செய்வாங்க. வீட்டில் ஆம்பளை இல்லாத நேரம் பார்த்து உள்ள நுழைஞ்சிடுவாங்க. இதை பற்றி யாருமே எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னு சொன்னால் அரசியல் செல்வாக்கு, போலீஸ் பவர் எல்லாமே இவன் கையில். தன்னை பற்றி யாராவது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ராஜமாணிக்கத்துக்கு பிடிக்காது. அவங்க அவ்வளவுதான். இவன் தான் தேவா, ராஜமாணிக்கத்தோட வலது கை. ராஜமாணிக்கம் என்ன சொன்னாலும் உடனே செஞ்சு முடிச்சிடுவான். வட்டி பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுற இன்னொரு வழி வீட்டை முற்றுகையிடுறது. உள்ளே இருந்து யாரும் வெளியே வரவோ போகவோ முடியாது. அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களும் வருவாங்க நியாயம் கேட்க. அவங்களோட நிலைமை என்னாச்சு? கடன் பெற்றுக்கொண்டதற்கான உடன்படிக்கை மேற்படி சிவநாத சிவாகிய அடையாள இலக்கம் 8730340244 என்னுடைய சொந்த தேவையின் காரணமாக. தம்பி சிவா, நீ வாசிக்கிறது வெறும் வெற்றி பேப்பர் நினைக்க கூடாது. இது ராஜமாணிக்கம் ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த பத்திரத்துக்கு பின்னாடி என்னுடைய அரசியல் செல்வாக்கு, போலீஸ் பவர், அத்தனை செல்வாக்கும் இந்த பத்திரத்துக்கு பின்னாடி இருக்கு. ஓகே, நீ வாசி. மேற்படி ஜெயராம் பிரியா ஆகிய நான் ரகுபதி ராஜமாணிக்கம் என்பவரிடமிருந்து என் கணவராகிய சாரி சார் சிவநாதன் சிவா அவர்கள் சொந்த தேவைக்காக 10 லட்சம் ரூபாயை 7ஆம் திகதி 2016 ஆண்டாகிய இன்று பெற்றுக்கொண்டார் என்றும் இதற்காக ஒவ்வொரு மாதமும் 7ஆம் திகதி ஆகஸ்ட் 75,000 ரூபாய் வட்டி பணமாக செலுத்துவோம் என்றும் உறுதி கூறுவதுடன் இப்பணத்தை சிவநாதன் சிவா எனது கணவர் செலுத்த தவறும் பட்சத்தில் இப்பணத்தை செலுத்துவதற்கு நான் பொறுப்பேற்கின்றேன் என்றும் உறுதி கூறுகின்றேன். இந்த பந்தமானது சுய நினைவுடன் சொந்த கையெழுத்தில் சைன் பண்ணு.
பார்த்தேன் அன்னைக்கு. ஏய் கீர்த்தி கொண்டு வாத. வா வா வா. மாமானே வட்டி காசு கொடுக்க வக்கில்ல, நாட்டை விட்டோட வர்றாய். மாமானே மாமானே நாட்டை விட்டோட வர்றாய், வட்டி காசு கட்ட வக்கில்ல. தம்பி கிளம்பிரு கிளம்பிரு. ஏமாத்தி ஓடலாம்டா நினைச்சிட்டாய். இது ராஜமாணிக்கம்டா. 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போறாங்க. என்ன நடக்க போகுது தெரியல. இங்க பாரு அவனை. ஏய் நீ ஓடலாம்டா பாக்குற பரதேசி. எங்கடா தேவா? ஏய் தேவா, ஏய் பாரு, அவனுக்கு கால் இருக்கணும், அவனா நடக்க கூடாது. ஏய் இங்க பாரு, நாட்டை விட்டு ஓடிரலாம், எஸ் ஆயிரலாம்னு நினைச்ச அவனுக்கு நடந்தது 2 பேருக்கு நடக்கும். ஓகே, மாசம் ஒழுங்கா 7ஆம் தேதி வட்டியை கட்டணும். சரியா? பாப்பா. Be careful. சிவா வேணாம், நமக்கு இந்த பணம் வேணாம் சிவா. பார்த்தல்ல வேணாம் சிவா, நமக்கு இந்த பணம் வேணாம் சிவா. வேணாம், சொல்றத கேளு சிவா. வேணாம் சிவா, வேணாம் சிவா. சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, சொந்தம் இங்கு வேறு இல்லை. மனம் பொன்னாகி போனதே, பணம் இல்லாமல் ஆனதே. இறந்தோமே, நிஜமாய் மறைந்தோமே. சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, சொந்தம் இங்கு வேறு இல்லை. மனம் பொன்னாகி போனதே, பணம் இல்லாமல் ஆனதே. இறந்தோமே, நிஜமாய் மறைந்தோமே. இழப்பு இல்லாமலே நாமும் இறந்து நாளானதே. உறவு இல்லாமலே உயிரை துறந்தேனடா. நீ இல்லை என்றால் சரியாகுவே, உன் மூச்சில்லையே என் உயிர் துறப்பேனடா. மனம் கல்லாகி போனதே, இந்த இருளான தேசமே. விடி வைத்தார் இறைவா அருளைத்தார். சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை,